யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஊழியங்களை குறித்ததான இப்ப இஸ்ரவேல் கூட்டத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை நம்ம 6 பகுதிகளாக பிரிக்கலாம். 6 பகுதிகளாக பிரிக்கலாம். நல்லா கவனிக்கணும். 1 மோசே. முதலாவது யாரு? மோசே. இரண்டாவது யாரு? ஆரோன். ஸ்தோத்திரம். மூணாவது யாரு? ஊர் அப்படின்னு ஒருத்தன். நாலாவது யாரு? யோசுவா அப்படின்னு ஒருத்தன். அஞ்சாவது யாரு? யோசுவாவோடு கூட யுத்தத்திற்கு போகிற தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஆறாவது யாரு? இந்த 5 பேர் கூட்டத்திலையும் இல்லாத மற்ற கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி 6 கூட்டம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த யுத்தத்துல ஈடுபடுகிறது யாரு அப்படின்னா 5 கூட்டத்தார் ஈடுபட போறாங்க. எல்லாம் கவனி, நான் புரியறதுக்காக நான் அப்படி இப்ப விளக்கி சொல்றேன். யுத்தம் செய்ய போகிறது யாரு? 5 கூட்டத்தார் செய்ய போறாங்க. 1 மோசே, 2வது ஆரோன், 3வது ஊர், 4வது யோசுவா, 5வது யோசுவாவுக்கு கூட இருக்கிற தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஸ்தோத்திரம். இப்ப நேரடியாக அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு யார் போறாங்க? நேரடியாக அமலேக்கோடு கூட யுத்தம் பண்ணுகிறதற்கு போறது யார் அப்படின்னா யோசுவாவும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான். நேரா பிசிக்கலி ஃபீல்டுல போய் சண்டை போட போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி 3 பேரு பிசிக்கலி ஃபீல்டுல போய் சண்டை போடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்றாரு, நீ பிசிக்கலி யுத்தம் பண்ண போகிறப்போ நான் மலையுச்சியிலே போய், எந்த மலையுச்சியிலே? ஓரேவின் உச்சியிலே போய், தேவ பர்வதத்தின் உச்சியில போய் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மோசே சொல்ற கமிட்மெண்ட். நீ யுத்தம் பண்ணு, நான் மலையின் உச்சியில போய் தேவனிடத்துல நிற்பேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் நிற்பேன். மோசே நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மோசேக்கு துணை செய்வதற்காக 2 பேர் போறாங்க. இவங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இவங்க தேவனுடைய கோலையும் எடுத்துட்டு போகல, இவங்க அங்க போய் எந்த காரியத்தையும் செய்யல. 2 பேர் மோசே கூட போறாங்க. இப்படி 5 பேர் வேலை நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த யுத்தத்தை நல்ல கவனமா கவனிச்சு பாருங்க. கீழே 2 கூட்டம் கடுமையாக போராடுகிறது. ஸ்தோத்திரம். யோசுவாவும் யோசுவாவோடு கூட சேர்ந்த கூட்டமும் கடுமையாக அமலேக்கியரோடு கூட போராடுகிற, வெட்டுப்படுறான், ரத்தம் சிந்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போராட்டத்தில் என்ன உண்டாகுது? அவனுக்கு வெட்டுப்படுறான், ரத்தம் சிந்துறான், வலியும் வேதனையும் சகிக்கிறான், பாடுகளை சகிக்கிறான். ஃபீல்டுல நேரடியாக சத்துருவை எதிர்த்து நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் உன்னதமான ஸ்தலத்தில் ஏறி போய், வேதம் சொல்லுகிறது, அவனது கைகள் என்ன செய்யப்பட்டிருந்ததாம்? அவனது கைகள் உன்னதத்தை நோக்கி. அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசிக்க போறோம் பாருங்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையிலே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. மோசே தனது கையை எப்படி வானத்துக்கு நேரே உயர்த்தி வச்சிருக்கிற பொழுது ஜனங்களுக்குள்ளே வெற்றி உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு 2-3 வசனங்களை வேகமா காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 9வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து, மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு? மோசே சொல்றாரு, என் கைகளை எங்க விரிப்பேன்? கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் விரிப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்ப சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிச்சு பார்க்கலாமா? 88:9. துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று, கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏமானின் போதக சங்கீதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஸ்தோத்திரம், என்ன செய்தாராம்? தனது கைகளை விரித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். 143வது சங்கீதம் 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும் அப்படின்னு சொல்லி தாவீது பாடுகிறார். அப்ப மோசே என்ன பண்றாரு? தேவ சமூகத்துல போய், நல்லா கவனிக்கணும், தேவ சமூகத்துல போய் ஸ்தோத்திரம் கையை உயர்த்தினவராய்
கர்த்தாவே செவி கொடும் அப்படின்னு சொல்லி தனிமையிலே கதறி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே பிசிக்கலி யுத்தம் பண்ணல. பிசிக்கலி யுத்தம் பண்றது யாருன்னா யோசுவாவும் கூட இருக்கிறவங்களுக்கு. ஆனா யாருக்கும் தெரியாம மோசேனுடைய கைகள் வானத்தை நோக்கி விரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தாவே சீக்கிரமாய் செவி கொடும் அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி கைகள் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேலர்களுக்குள்ள வெற்றி உண்டாகுது, ஜெயம் உண்டாகுது, மேற்கொண்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாரு இந்த மோசே. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண பிற்பாடு கையை உயர்த்தி வைக்க முடியல. அந்த கை என்ன செஞ்சு போச்சு? அசந்து போயிடுச்சு, பலவீனப்பட்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டு அந்த கை இறங்குகிற பொழுது இஸ்ரவேலர்கள் தோல்விக்கு நேராக கடந்து போனார். உடனே என்ன பண்ணாங்களா? ஆரோனும் ஊரும் 2 பேர் போய் வேற ஒரு காரியமும் செய்யல, அவனது தளர்ந்து போன கையை பிடித்து தூக்கி நிறுத்தினார்கள். கர்த்தருக்கு இவங்க 2 பேருடைய வேலையும், மோசேயினுடைய வலது கையை ஒருத்தன் பிடிச்சான், மோசேயினுடைய இடது கையை ஒருத்தன் பிடிச்சான். மோசேயின் கைகளில் பலனில்லை, மோசே கண்கள் மாத்திரம் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறது, கையில பலன் இல்ல. இந்த 2 கைக்கும் பலனாக 2 பேர் அந்த கையை தூக்கி பிடிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யுத்தத்துல வெற்றி உண்டாயிற்று. எப்ப வரைக்கும்? சாயங்கால வரைக்கும் அந்த யுத்தத்துல வெற்றி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் எல்லாம் சபையை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 கூட்டமும் கிட்டத்தட்ட 5 ஊழியங்களுக்கு சமானமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பர்வதத்துல கையை உயர்த்தி நின்று தேவ சமூகத்துல நிற்கிறார்களே, அவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் அப்போஸ்தலர்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது, சபைக்கு சொல்லும்போது சொன்னாருப்பா, எங்களுக்கு வேலை ஒன்னே ஒண்ணுதான், எப்பவும் நாங்க தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் தரித்திருப்போம், எங்களுக்கு வேற வேலையே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் இல்லையா, அந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த பந்தி விசாரிப்பு செய்யறதுக்கெல்லாம் வேலை தெரியாது, நாங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம், தேவனிடத்துல பேசுவோம், தேவன் சொல்லுகிறதை நாங்கள் ஜனங்களிடத்துல பேசுவோம், இதுதான் எங்களுக்கு வேலை, நாங்க எங்களை வேலையே பேசிக்கொண்டே இருப்பதுதான் அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார். அப்ப அப்போஸ்தலர்களின் கை தளருகிற பொழுது அதை 2ஐயும் பிடிச்சு தூக்கி நிறுத்த வேண்டியது யாருடைய வேலை? ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஒரு போதகனுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஊழிய பிரயாணத்திலே கூட்டிக் கொண்டு திரிந்தது எல்லாமே பெரிய ஊழியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமங்களில் வல்லவனாயிருந்த அப்பல்லோ அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு அப்போஸ்தல ஊழியம் வெற்றியாய் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மேய்ப்பன் துணை வேணும், அதுக்கு ஒரு போதகன் துணை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேய்ப்பனோ, இந்த போதகனோ, இந்த அப்போஸ்தலர்களோ களத்துல இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போகிறது இல்ல. களத்துல இறங்கி பெரிய காரியங்களை செய்ய போகிறது யாரு? சுவிசேஷகர்களும் தீர்க்கதரிசிகளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷகர்கள் களத்துக்குள்ள இறங்கி கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிற பொழுது ஸ்தோத்திரம், பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அமலேக்கிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து 2 பேர் களத்துல போராடுகிற பொழுது, ஒருவன் தேவனோடு போராடுகிற பொழுது, 2 பேர் தேவனோடு போராடுகிறவனின் கரங்களை பலப்படுத்துகிற பொழுது வெற்றி உண்டாயிற்று. இப்ப இந்த வெற்றி யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு. இப்படி ஒரு கேள்வி, வெற்றி யாருக்கு சொந்தம்? ரத்தம் சிந்தினவனுக்கு சொந்தமா அந்த வெற்றி? யோசுவாவுக்கு சொந்தமா அந்த வெற்றி? இல்லை என்றால் யோசுவாவோடு கூட அந்த களத்தில் நின்றார்களே அவர்களுக்கு சொந்தமா அந்த வெற்றி? மோசேயின் கை உயர்ந்திருக்கிற பொழுதுதான் அந்த வெற்றி உண்டாயிற்று. அப்ப மோசேக்கு சொந்தமா அந்த வெற்றி? அப்படி மோசேயின் கை உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் 2 பேர் மோசேயின் கையை பிடிச்சு கொண்டிருந்தாங்களே, அவங்க இல்லனா மோசேயால கையை உயர்த்த முடியாது. அப்ப அந்த 2 வெற்றியும் யாருடையது? ஆரோனுடையதா, ஊருடையதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிற பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வெற்றி என்னுடையதும் அல்ல, ஆரோனுடையதும் அல்ல, ஊருடையதும் அல்ல, யோசுவாவினுடையதும் அல்ல, யோசுவாவோடு கூட யுத்தம் செய்தவர்களுடையதும் அல்ல, இந்த வெற்றி யெகோவா நிசியினுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord is my banner அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த வெற்றியை கொடுக்கிறது கர்த்தர்.
நாங்க போராடுகிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க பிரசங்கிக்கிறோம், நாங்கள் தியானிக்கிறோம், நாங்கள் என்னமோ செய்கிறோம், முழங்கால்ல நிற்கிறோம், யுத்தம் பண்ணுகிறோம், போராடுகிறோம், ஸ்தோத்திரம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம். எல்லாம் செய்தாலும் ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். மோசே சொல்லுகிறார், இந்த வெற்றி எங்களுடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இது எங்கள் யுத்தம் அல்ல, ஸ்தோத்திரம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரே, இது உங்கள் யுத்தம் அல்ல, ஸ்தோத்திரம். இது யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரின் யுத்தத்தை செய்கிறதற்காக கர்த்தர் நம்மை ரெவீதீமிலே வைத்திருக்கிறார். இது அமைதியான ஸ்தலம் தான், இளைப்பாறுதலின் ஸ்தலம் தான், ஏற்ற நேரத்திலே சகாயம் கிடைக்கிற ஸ்தலம் தான், ஸ்தோத்திரம். கண்மலையிலிருந்து நீர் புறப்பட்டு வந்து ஏற்ற வேளையிலே நமது தாகத்தை தீர்க்கும். உன்னதத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வந்து ஏற்ற சமயத்திலே நமக்கு வெற்றியை கொடுக்கும். நாம் கிரியை செய்கிறோம், கர்த்தர் உதவி செய்கிறார், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் ஆயத்தப்படுகிறோம், நம்ம கிரியை செய்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த ரெவீதீமிலே தேவனை நம்பி கிரியை செய்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கிரியை செய்கிறோம், கர்த்தரை நம்பி கிரியை செய்கிறோம், ஸ்தோத்திரம். அந்த கிரியைகளுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டானாலும் சரி, ஆசீர்வாதம் உண்டானாலும் சரி, நன்மை உண்டானாலும் சரி, மகிமை உண்டானாலும் சரி, இந்த ரெவீதீமிலே எது நடந்தாலும் பேர் புகழ் மகிமை எங்களுக்கு உரியது அல்ல, தேவனுக்கு உரியது.